நமஸ்காரம். இன்று எல்லாரும் எல்லாவற்றிற்கும் ப்ரூஃப் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். உங்களால் இதை ப்ரூவ் பண்ண முடியுமா? உங்களிடத்தில் ப்ரூஃப் இருக்கிறதா? இந்த ப்ரூஃபை பற்றி பல்லாயிரம் ஆண்டுகளாய் சனாதனமாய் நம்முடைய சம்பிரதாயத்தில் எத்தனை விசாரங்கள். வேலிட் சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் அப்படின்னு சொல்லுவார்கள். உண்மை அறிவுக்கு வேண்டிய ஊற்றுவாய் பிரமாணம். அன்று பிரமாணம்னு எதை சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதைத்தான் இன்று மருவி ப்ரூஃப்னு கேட்கிறார்கள். நமக்கு ஒரு விஷயத்தை பற்றின உண்மையான அறிவு ஏற்பட வேண்டும். அது எதன் மூலமாக ஏற்படுகிறதோ, எந்த சோர்ஸிலிருந்து ஏற்படுகிறதோ அதைத்தான் பிரமாணம்னு சொல்லுகிறோம். பிரமாண புத்தி, கரணம்னா கருவி. உண்மையான அறிவுக்கு கருவி எதுவோ அதுதான் பிரமாணம். தற்போது கூரத்தாழ்வான் உற்சவம் நடந்து தை மாசம் ஹஸ்தத்தில் கூரத்தாழ்வானுடைய திருநட்சத்திரம் நாளை நடக்க இருக்கிறது. அவர் வைகுண்டஸ்தவம் என்னும் நூலில் ஆஜ்ஞா தவாத்திர பவதி விதிதாத்ரயீசா தாம்ஹி பிரமாணம் உபஜக்முர் அதீந்திரியர்த்தே என்று சாதிக்கிறார். அதீந்திரியமான அர்த்தம் நம்முடைய புலன்களுக்கு புலப்படாத விஷயங்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் இவற்றால் பிடிக்க முடியாதவை இந்திரிய அகோச்சரம்னு சொல்லுவார்கள். நம்முடைய புலன்களால் பற்ற முடிந்தது சில விஷயங்களை, புலன்களால் பற்ற முடியாதது வேறு சில விஷயங்கள். நம் கண் முன்னால் எத்தனையோ பொருள்கள் எல்லாம் தெரிகின்றன. அதெல்லாம் புலனுக்கு தெரியக்கூடியவை. ஆத்மாவோ பரமாத்மாவோ அப்படி தெரிய மாட்டார், புலன்களுக்கு அப்பாற்பட்டவர். இப்படி இந்த ரெண்டு விஷயத்திலேயும் ஒரே ப்ரூஃப் ஒத்து வராது. மெத்தட் ஆஃப் ப்ரூவிங்கே மாறிவிடும், ப்ரூஃப் மாறிடும். பொதுவாக இந்த பிரமாணம் என்பதை 6 பிரமாணங்களாகவும் சொல்லுவார்கள், 8ஆக சொல்லுவார் உண்டு. பிரதானமாய் 3 ஒத்துக்கொள்வார்கள். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், உபமானம், அனுபலப்தி, அர்த்தாபத்தி, இப்படி பல பிரமாணங்கள். அதில் ஒவ்வொரு சம்பிரதாயத்தவர்கள் ஒவ்வொன்றை ஏற்றுக்கொள்வார்கள். பிரதானமாய் வேதாந்திகள் இந்த 3ஐத்தான் ஏற்கிறார்கள். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். புலன்களுக்கு புலப்படும் விஷயத்தில் பிரத்யக்ஷம்தான் பிரமாணம். கண்ணால் பார்த்தல், காதால் கேட்தல், இதெல்லாம் தான் பிரமாணம். பர்செப்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். அடுத்தது அனுமானம். புலன்களுக்கு தெரியும், ஆனால் இப்போது தெரியவில்லை. ஒரு மலைக்கு மேல புகையை பார்த்தேன், நெருப்பு கண்ணுக்கு படவில்லை, ஆனால் புகை இருக்கிறபடியால நெருப்பு இருக்கிறதுன்னு ஊகிக்கிறேன், இன்ஃபெரன்ஸ். அது 2வது வகை பிரமாணம், அனுமானம். அதற்கு மேல் ஆத்மா பரமாத்மா பிரத்யக்ஷத்துக்கும் புலப்பட மாட்டார், அனுமானித்தும் தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ ஒரே வழி சப்தம், வேதம்ங்கிற சப்தம். அதை கொண்டுதான் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி பிரமாணத்தை பற்றி பண்டைய காலத்திலிருந்தே நம்முடைய தர்மங்கள் எல்லாம் நிறைய விசாரித்து சொல்லி உள்ளன. அது எவ்வளவு ஆழமான ஒரு விசாரம், அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறதுங்கிறதை படித்து பார்த்தால் தான் தெரியும். ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லுகிறோமே, நாம் புதியதாகவே ஆராய்ச்சி பண்ணவே வேண்டாம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கும் சேர்த்து எத்தனையோ பண்ணி வைத்திருக்கிறார்கள். அதை படிப்பதற்கே காலம் போராது, அதன்படி தெரிந்து கொண்டாலே போரும்.
இந்த பிரமாணங்களுடைய பலத்தாலே, இவைகள் இந்த ப்ரூஃப் கொடுக்கிற ஸ்ட்ரெங்க்ல தான் நமக்கு உண்மை அறிவு ஏற்படும். லாஜிக்னு சொல்லுகிறோமே, நியாய சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம். அதுபோல மீமாம்சா எனும் வேதத்தை விசாரித்து சொல்லும் சாஸ்திரம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. இதிலிருந்தெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை ஆயிரக்கணக்கில் நம்முடைய ஆயுட்காலத்துக்கும் முடியாதவை உள்ளன. நாம் ஏதோ ப்ரூஃப் என்றாலே ஒன் சிஸ்டம் ஆஃப் ப்ரூஃப் நினைக்கிறோம். இல்லை, இதோ இப்போ நான் சொன்னதே 6 விதமான சிஸ்டம் சொன்னேனே. பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி, உபமானம், இன்னும் இருக்கின்றன. இது ஒவ்வொன்றும் ஒரு கடல். ஆனால் இந்த கடலில் இறங்கி முத்து குளிப்பதற்குத்தான் ஆள் வேண்டும். நாமே புதியதாக கடலை படைக்கவும் வேண்டாம். இன்னும் கேட்டால் முத்து குளிப்பதற்கு கூட நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த முத்துக்களை எடுத்து அணிந்து கொண்டு நாம் அழகு பார்த்தாலே போதும். ஆனால் இளைஞர்கள் எல்லாரிடத்திலையும் வேண்டுகோள், இதோ கூரத்தாழ்வானுடைய நட்சத்திரம் நடக்கிறதே, அவர் பெரிய வேதாந்தி, நடமாடும் மீமாம்சகர், நடமாடும் நையாயிக்கர், நடமாடும் வையாகரணிகர். அவர்களெல்லாம் எவ்வளவோ எழுதி வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் மெனக்கட்டு அதற்கென்று நேரத்தை ஒதுக்கினீர்கள் என்றால், அதுவும் இந்த காலத்தில் அதெல்லாம் படிக்க வேண்டும்ங்கிற ஆர்வமும் வளர்ந்து கொண்டு வருகிறது. தெரிந்து கொள்வதற்கு வகைகளும் நிறைய இருக்கின்றன. நம்முடைய சாஸ்திரங்களில் இப்படி விசாரம் எல்லாம் இருக்கிறதா, இத்தனை ஆராய்ச்சி இருக்கிறதே, அதை நாம் பண்ணால் போதும், அந்த ஆச்சாரியனுடைய அருளோடு நாம் அதை செய்ய வேண்டும் என்று எல்லாரும் முன்வர வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.